வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதாவது நம் வாழ்க்கையில நம் கண்ணுக்கு எதிர நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதனோட காரணம் என்ன, காரியம் என்ன அப்படிங்கிறத ஜோதிட ரீதியா நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். அது இன்பமா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், லாபமா இருக்கலாம், நஷ்டமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஏன் எனக்கு நடந்துச்சு, ஏன் எனக்கு இப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான விடைய ஜோதிடம் ரொம்ப அழகா கொடுக்கும். ஆனா நம்ம கற்பனைக்கு எட்டாத, கண்ணுக்கு நேரடியாக புலப்படாத விஷயங்கள் இந்த பூலோகத்துல இருக்கு. அவற்றை தான் நம்ம அமானுஷ்யங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த அமானுஷ்யங்கள் அப்படிங்கிறதுல ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, கண் திருஷ்டி இது எல்லாமே இருக்கு. இது இல்லாம ஆத்மா தொடர்புகள் அப்படிங்கிறதும் இருக்கு. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். ஆனா இது எல்லோரையும் பாதிக்குமா, இது எல்லா காலங்களிலும் பாதிக்குமானா இல்லை. இது எல்லோரையும் பாதிக்குமானா பாதிக்காது. எல்லா காலங்களையும் ஒரு மனிதனை பாதிக்குமானா அதுவும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துலதான், அதுவும் குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் இந்த விஷயங்கள் பாதிக்கும், அல்லது அவர்கள் இந்த பாதிப்பினை உணர்வார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்போ எல்லாமே எண்ணங்கள் தான். நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு எண்ணம், நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஒரு எண்ணம். ரெண்டு எண்ணமுமே உங்களை பாதிக்குமானா பாதிக்கும். நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் நினைச்சானா அந்த எண்ணமும் உங்களை பாதிக்கும். நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா அவருடைய எண்ணமும் உங்களை பாதிக்கும். நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவரோட எண்ணம் உங்களை நல்ல விதமா பாதிக்கும். நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவரோட எண்ணம் உங்களை நெகட்டிவா பாதிக்கும். இதுதான் உண்மை. சரி, இது யார பாதிக்கும்? முதல் கேள்வி, யார பாதிக்கும்? இப்போ இந்த உலகம் முழுக்க வைரஸும் பாக்டீரியாவும் நிரம்பி இருக்கு. நீங்க ஒரு நுண்ணோக்கி வச்சு பாத்தீங்கன்னா அந்த வைரஸ் பாக்டீரியா இல்லாத இடம்ங்கிறது இந்த உலகத்துல எங்கேயுமே இருக்காது. ஆனா ஒரு சில பேரை மட்டும்தான் அந்த வைரஸும் பாக்டீரியாவும் பாதிக்குது. பெரும்பான்மையான மக்களை பெருசா அது பாதிக்கிறது இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னா உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி. யாருக்கெல்லாம் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வலுவா இருக்கோ அவங்க உடம்புக்குள்ள இந்த பாக்டீரியாவும் வைரஸும் போனாலும் கூட அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் எனப்படக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் இந்த பாக்டீரியாவையும் வைரஸையும் அடிச்சு துரத்திடும் வெளியில. அப்ப அவங்களுக்கு அந்த வைரஸ் பாக்டீரியானால பாதிப்பு இருக்காது. யாருக்கெல்லாம் இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பாற்றல் வலுவில்லாம இருக்கோ அந்த இடத்துல வைரஸ் பாக்டீரியா எளிதா உடலுக்குள்ள நுழைஞ்சு பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதேதான் நான் மற்ற விஷயங்களுக்கும் சொல்றேன், இந்த அமானுஷ்ய விஷயங்களுக்கும் சொல்றேன். யாருக்கெல்லாம் மனம் திடமாக இருக்கிறதோ, மனம் வலுவாக இருக்கிறதோ, மனதில் களங்கம் இல்லாமல் இருக்கிறார்களோ, மனதில் குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்களோ, மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறதோ அவர்களை அமானுஷ்ய விஷயங்கள் பாதிக்காது. யாருக்கெல்லாம் மனம் குழம்பி போயிருக்கிறதோ, பயம் எனப்படும் ஒரு விஷயம் மனதில் நிரம்பி இருக்கிறதோ, வெறுப்பு, துவேஷம், பொறாமை, வஞ்சம் முதலிய தீய குணங்களால் மனம் நிரம்பி போயிருக்கிறதோ அவர்களை கண்டிப்பாக இந்த அமானுஷ்ய விஷயங்கள் பாதிக்கும். இவ்வளவுதான் விஷயம். அப்போ சரி, ஒரு மனிதன் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க முடியுமா? எப்பவுமே மனம் அமைதியா, தெளிவா, திடமா, நல்ல எண்ணங்களோட, நேர்மறை எண்ணங்களோட இருக்க முடியுமானா கிரகங்களின் சஞ்சாரத்திற்கேற்ப மனம்ங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் சந்திரனை மனோகாரகன்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல. அந்த சந்திரன் இருக்கிறதுலயே ஃபாஸ்டஸ்ட் பிளானட்.
2.25 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு வீட்டு மாறி போயிட்டே இருக்கும். 2.25 நாட்கள் தான் ஒரு வீட்டுல இருக்கும். அது மேஷத்துல 2.25 நாள், ரிஷபத்துல 2.25 நாள், இப்படி 12 வீட்டுக்கும் மாறி 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 போயிட்டே இருக்கும். அதோட சர்க்கிளை வச்சுதான் நமக்கு மாதமே கணக்கிடப்படுது. சரிங்களா? அப்போ அவ்வளவு வேகமான கிரகம்ங்கிறனாலதான் சந்திரனை மனதுக்கு நம்ம காரகன்னு சொல்றாங்க. அதே வேகத்தோட இருக்கக்கூடியதுதான் மனசு. ஒரே நிமிஷத்துல மனசு செவ்வாய் கிரகத்துக்கும் போகும், இங்க இருந்து அமெரிக்காவுக்கும் போகும், நம்ம வீட்டுக்கும் போகும், பிற்காலத்துக்கும் போகும், எதிர்காலத்தையும் கற்பனை பண்ணும், நிகழ்காலத்திலையும் இருக்கும். இந்த ஒரு மாயாஜாலங்களை நிகழ்த்தக்கூடியது நமது மனம். அதனாலதான் அந்த ஃபாஸ்டஸ்ட் பிளானட்டான சந்திரனை மனோகாரகன்னு நம்ம சொல்றோம். அப்போ பெரியவங்க, மகான்கள், சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நேர்மறை எண்ணங்கள் உங்க மனசுல இருக்கு. யார் மேலேயும் துவேஷம், வெறுப்பு, வஞ்சம், பொறாமை இதெல்லாம் இல்ல. நீங்க அமைதியா இருக்கீங்க, தெளிவா இருக்கீங்கன்னா உங்களை எந்த அமானுஷ்ய சக்தியாலும் பாதிக்க முடியாது. ஆனா அப்படி நம்ம இருக்கமானா இல்ல. பிராக்டிக்கல் லைஃப்ல ஒரு சாதாரண மனிதனால் எப்பொழுதும் தெளிவாக, திடமாக, அமைதியாக இந்த தீய குணங்களான பொறாமை, வஞ்சம், வெறுப்பு இதெல்லாம் இல்லாம இருக்க முடியுமானா முடியாது. பிராக்டிக்கலா நாட் பாசிபிள். அதுக்கு கிரகங்களும் விடாது. கிரகங்களோட சஞ்சாரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனநிலை மாறிட்டே தான் இருக்கும். அப்ப எளிமையாக மனம் குழப்ப நிலையில இருக்கும் பொழுது, மனத்துல நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கும் பொழுது, இந்த அமானுஷ்யமான விஷயங்கள், அமானுஷ்ய சக்திகள் ஒரு மனிதனை பாதிக்கும். சரி, ஜோதிட ரீதியா இதை முன்கூட்டியே அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது. ஏஎல்பி ஜோதிடத்துல எங்களுடைய ஜோதிட பேராசான் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் தெளிவாக குறிப்பிடுவார்கள். ராகு கேதுக்களுக்குரிய நட்சத்திரங்கள், ராகு கேது கிரகங்களுக்குரிய நட்சத்திரங்கள் ஏஎல்பி லக்ன நட்சத்திர புள்ளிகளாக செல்லும் பொழுது இதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்காக ராகு கேது நட்சத்திரங்கள் போற எல்லாருக்குமே அமானுஷ்ய பாதிப்பு இருக்குமானா அப்படி கிடையாது. அந்த ராகு கேது நட்சத்திரங்கள் லக்ன புள்ளிகளாக ஜாதகத்துல ஒரு குறிப்பிட்ட ஸ்தானங்களில் சென்று அமரும் பொழுது இந்த பாதிப்புகளை அவர்கள் உணர்வார்கள் அப்படின்னு ஏஎல்பி ஜோதிடம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை நான் மேற்கோளா காட்ட விரும்புறேன். ஒரு நபர், அவரு பெயர் சொல்ல விரும்பல, திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர், ஒரு இளைஞர், 25 வயதுக்குட்பட்டவர். அவர் பிஇ முடிச்சுட்டு அந்த பகுதியில ஒரு சின்ன கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. குடும்ப வறுமையான சூழல், கடன் பிரச்சனை சம்பந்தமா வெளிநாடு செல்றதுக்கு முயற்சி மேற்கொள்றாரு. வெளிநாட்டுல, வளைகுடா நாட்டுல வேலையும் கிடைச்சிருது. பணம் கட்டி வேலைக்கு போறாரு. அங்க போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2023 ஜனவரி மாதம் அவர் வெளிநாடு செல்றார். அங்க போய் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ டெய்லியும் போன்ல அவர் நண்பர்கள்ட்ட எல்லாம் பேசுறது வழக்கம். அப்படி ஒரு நண்பர்கிட்ட ஒரு நாள் பேசும் பொழுது அவர் நண்பர் சொல்றாரு, இந்த மாதிரி நீ வெளிநாடு போயிட்டேன்னு உன்னோட எதிரி, உங்க அப்பாவுக்கும் உங்க குடும்பத்துக்கு எதிரி ஒருத்தர் இருக்காரு, அவரோட பையனுக்கு பயங்கர பொறாமை. அவனோட பேசிட்டு இருக்கையில அவன் சொன்னான், இந்த மாதிரி அவன் போயிட்டான், ஆனா அவன் எல்லாம் அங்கெல்லாம் போய் நிரந்தரமா வேலை செய்ய மாட்டான், அவனுக்கெல்லாம் அங்க ஒத்துக்காது, அவன் இங்க ஜாலியா ஊர் சுத்தி பழகினவன், அங்க போய் ஒரு ரூம்குள்ள அடைஞ்சிட்டு வேலை பார்க்கலாம் அவனால முடியாது. 2வது, அங்க இருக்க உணவெல்லாம் அவனுக்கு ஒத்துக்காது, அவன் உடல்நிலைக்கு அந்த வேலையே ஒத்து வராது
அவன் சீக்கிரமே திரும்பி வந்துருவான் அப்படின்னு பொறாமையில சொல்றான் அப்படின்னு ஒரு நண்பர் வந்து சொன்னதா சொல்றார். அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அவன் சொன்னா சொல்லிட்டு போறான், அவன் சொன்னா அது மாதிரியே நடக்க போகுது அப்படின்னு இவர் சொல்றாரு. இல்லடா, அவனை பத்திலாம் உனக்கு தெரியாது, அவன் மோசமானவன், அவங்க ஃபேமிலியே மோசமானவங்க, அவங்க வந்து இந்த ஏவல் பில்லி சூனியம் செய்வினை மாந்திரீகம் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள்கள், எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ, உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி நீங்களும் ஒரு நல்ல சாமியாரை பார்த்து கொஞ்சம் மந்திரிச்சு வீட்டுல எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா அவங்க நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்ன வேணா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் நண்பர் சொல்றார். அவர் காதுல கேட்டுட்டு பெருசா எடுத்துக்கல, விட்டுட்டார். பட் அந்த நண்பர் சொன்ன அந்த விஷயம் அவர் மனசுக்குள்ளேயே வந்து ரீங்காரமிட ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு கட்டத்துல என்னன்னா, அந்த இல்யூஷன்னு சொல்லுவாங்க, அதாவது காட்சி பிழை அப்படின்னு தமிழ்ல சொல்லணும். ஒரு விஷயமே இருக்காது, ஆனா அது கண்ணால நம்ம பாக்குற மாதிரியே நமக்கு தோணும். ஒரு விஷயமே நடந்திருக்காது, அது நடந்த மாதிரியே நமக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு இல்யூஷனான ஒரு சிச்சுவேஷன் அவருக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம ஜாதக ரீதியா பார்த்தோம்னா அவருக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம் போய்கிட்டு இருக்கு. லக்ன அதிபதியாக கேது பகவான் வந்திருக்கார். லக்னாதிபதியாக கேது பகவான். இவர் வந்து எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 12ஆம் இடமான மீனத்துல இருக்கார். ஏஎல்பிக்கு 12ஆம் இடமான மீனத்துல இருக்கார். அப்போ லக்னாதிபதி 12ல இருக்கிறதுங்கிறது தவறு இல்லை, அதனாலதான் அவர் வெளிநாடே போயிருக்காரு. ஆனா இவருடைய ஜாதகத்துல 5ஆம் பாவகாதிபதியான சூரியன் 4ல 5க்கு 12ல இருக்கார். இப்போ மனோ விரயம் அப்படிங்கிறது இங்க குறிக்கப்படுது. அடுத்து 5ஆம் இடத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதியான புதன் வந்து உட்கார்ந்துருக்காரு. 6ஆம் அதிபதியான புதன் வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்போ 6ஆம் அதிபதி 5ல் இருந்தாலே மனக்குழப்பம். ஓகேயா? இப்ப நான் என்ன சொன்னேன், மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் திடமாகவும் நேர்மறை எண்ணங்களோடும் இருந்தால் அமானுஷ்யமான விஷயங்கள் ஒரு மனிதனை பாதிக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா இப்போ 5ஆம் அதிபதி 4ல 5க்கு 12ல மனோ விரயத்துல ஜாதகர் இருக்காரு. 6ஆம் அதிபதி 5ல வந்து உட்கார்ந்து மனக்குழப்பத்தை ஏற்படுத்துது. கேது பகவான் 12ல இருக்காரு, அது பெரிய மைனஸ். லக்னாதிபதி வலுவா இல்ல. இந்த சூழல்ல அந்த இல்யூஷன்ங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஏற்படுது, இப்போ அந்த நபர் வந்து பொறாமையில சொன்ன விஷயங்கள் என்ன அலைகளாக இவரை தாக்குது, அல்லது அந்த நபர் வந்து எனக்கு செய்வினை வச்சுட்டாரு, எனக்கு பில்லி சூனியம் பண்ணிட்டாரு, நான் நல்லா இருக்க கூடாதுன்னு மாந்திரீகம் பண்ணிட்டாருன்னு இவர் நம்ப ஆரம்பிச்சிட்டார். இவர் நண்பர் சொன்ன விஷயத்த உண்மையாலுமே நடந்ததாக இவர் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. நம்ப ஆரம்பிச்சது இல்லாம இவர் சுத்தி நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட அதோட தொடர்பு படுத்திக்கிறார். அதாவது ஒரு வேலை பார்க்கும் பொழுது ஒரு மேல உயரமான இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கையில கால் தடிக்கி கீழே விழுந்துடுறாரு. உடனே இவர் அதுதான் காரணம், இவரு ஏதோ ஒரு யோசனையில கவனம் இல்லாம வேலை பார்த்து கீழே விழுந்தார். நல்ல வேலை பெருசா ஒன்றும் அடிபடலை. ஆனா அதை வந்து தொடர்பு படுத்திக்கிறார், எனக்கு வந்து நேரம் சரியில்லை, யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க அப்படின்னு இவர் அதை தொடர்பு. தனியா வேற இருக்கார், மனசு விட்டு பேசுறதுக்கான குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ கூட இல்லை. புதிதா வேலைக்கு கூட இருக்கிறவங்களோட அவ்வளோ க்ளோஸ்னஸ் இன்னும் வரல. அப்போ அந்த மனசு வந்து அங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து பெருசா உங்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களும் இருக்காது. அப்போ இவருக்கு வந்து ஒரு அவுட்லெட் இல்லாதனால அந்த விஷயங்களையே மனசுல போட்டு 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 சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறதையெல்லாம் அதோட தொடர்பு படுத்திக்கிறார். இதுக்கிடையில இவர் மனசு என்ன நினைக்குதோ அதுக்கேற்ப உடல் செயல்பட ஆரம்பிச்சிடும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனசு என்ன நினைக்குதோ அதற்கேற்ப உடல்ல இருக்க எல்லா செல்களும் செயல்பட ஆரம்பிச்சிடும். இவருக்கு என்னன்னா கண்டினியூஸ் டிசென்ட்ரி ஆக ஆரம்பிக்குது.
அங்க கேம்பஸ்ல இருக்க டாக்டர்கிட்ட பார்த்து வெளியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணி பார்த்தாலும் டிசென்ட்ரி நிக்கவே இல்லை. என்ன டேப்லெட்ஸ் என்ன மெடிசின் கொடுத்தாலும் டிசென்ட்ரி நிக்கவே இல்லை. டிசென்ட்ரி போயிட்டே இருந்துச்சுன்னா அப்ப உடம்பு டீஹைட்ரேட் ஆகி எவ்வளோ மோசமாயிடும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த கம்பெனிக்காரன் பயந்துட்டு நீ போயிட்டு உங்க ஊர்ல போயிட்டு நீ சரி பண்ணிட்டு திருப்பி வான்னு சொல்லி டிக்கெட் போட்டு ஊருக்கு அனுப்பிச்சிட்டான். இவர் ஊருக்கு வந்துட்டார். ஊருக்கு வந்து அப்புறம் இங்க லோக்கல்ல ஏதோ டாக்டர்கிட்ட எல்லாம் பார்த்தா இந்த டிசென்ட்ரி ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு உடம்ப தேத்தி அதுக்கப்புறம் ஃபாரின் அனுப்பலாம் அப்படின்னு அவங்க வீட்டுல டிசைட் பண்ணி வீட்டுல இருக்க சொல்றாங்க. சாப்பாடு எல்லாம் கொடுத்து நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஆனா இவருக்கு இங்க வந்ததுக்கு அப்புறமும் அவன் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. அவனுக்கு அங்க ஒத்துக்காது உடம்புக்கு. அவன் திரும்பி வந்துருவான் பாருன்னு சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. அப்ப அவங்க நான் திரும்பி வந்துடணும், என் உடம்பு கெட்டு போகணும்னு ஏதோ செஞ்சு வச்சிருக்காங்க, அதனாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்ட்டு இவருக்கு அது மனசுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் விதவிதமான கற்பனைகள் மனசுல வந்து நைட்ல தூங்கும்போது குடும்பத்து உறுப்பினர்களுக்கெல்லாம் ஏதோ பாதிப்பு வர்ற மாதிரி எல்லாம் காட்ட ஆரம்பிக்குதுங்கிறத விட இவர் யோசிக்கிறார் அப்படி. அந்த இப்போ நம்ம இந்த வீட்டுல இருந்தா நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு வந்துடும் அப்படின்னு ஒரு கட்டத்துல மனம் வெறுத்து நைட்ல வந்து யாருக்கிட்டையும் சொல்லாம வீட்டை விட்டு வெளியேறிடுறாரு. போனை கூட கையில எடுத்துக்கல. கையில ஏதோ பணம் இருந்துச்சு, அதை பாக்கெட்ல வச்சுட்டு இவரு பாட்டுக்கு பஸ் ஏறி எங்கேயோ இலக்கில்லாம போறாரு. ஊர் ஊரா திரியிறாரு. கடைசியா ஐயா வைகுண்டர் சன்னதின்னு ஒரு கோவில் இருக்கு. ஒரு பெரிய மகான் வைகுண்டர் அவருடைய ஜீவசமாதி அமைந்துள்ள ஒரு இடத்துக்கு வந்து சேர்றார். அது அவர் அந்த கோயிலுக்கு வரணுங்கிறதுக்காக வரல. சுத்தி அலைஞ்சு வரும் பொழுது அந்த கோவில்ல அன்னதானம் போடுறாங்க. ஆனா அந்த அன்னதானத்தை வாங்கி பசி யாரும், ஏன்னா கையில இருந்த காத்தெல்லாம் காலியாயிட்டு, அதனால அன்னதானத்தை வாங்கி பசியாற்றி கொள்வதற்காக அந்த கோயிலுக்கு வர்றாரு. அப்போ சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சோட்டி நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டோட்டி டயர்டு. ஏன்னா அவர் 2 நாளா சாப்பிடல. டயர்ட்னஸ்ல அந்த கோவில் வளாகத்திலேயே படுத்து தூங்கிடுறாரு. நைட்டு அந்த கோயில் வளாகத்திலேயே படுத்திருக்காரு. அப்போ நைட்ல கனவு வருது. அந்த கோவிலோட மகிமையை பத்தி, வைகுண்டர் ஐயாவோட சிறப்புகளை பத்தி எல்லாம் அந்த கோயிலுக்கு வந்தவங்க எல்லாம் இவர் காதுபட அங்க பேசுறாங்க. அதெல்லாம் காதுல வாங்குறாரு. அப்போ நைட்டு தூங்கும் பொழுது அந்த வைகுண்டரே நேரா வந்து இவரை ஆசீர்வதிச்சு, உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துருச்சு, உனக்கு செய்வினை பில்லி சூனியம் எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க, அதையெல்லாம் நான் எடுத்துட்டேன், இனிமேல் உனக்கு பாதிப்பு இல்லை, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ற மாதிரி இவருக்கு கனவு. இதுவும் இல்யூஷன் தான். அது வந்து நெகட்டிவ் இல்யூஷன், இது பாசிட்டிவ் இல்யூஷன். இந்த பாசிட்டிவ் இல்யூஷன் அவருக்கு வருது. காலையில எந்திரிச்சோட்டி இவருக்கு எல்லாமே சரியா இருக்க மாதிரி தோணுது. எதுவும் மாறல, ஆனா இவருக்கு அப்படி தோணுது. இவர் கிளம்பி என்ன பண்றாரு, வீட்டுக்கு வந்துடுறாரு. யார்கிட்டயோ கெஞ்சி கிளறி காசு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுல வந்துட்டு இவரை ஊர் பூரா தேடி இருக்காங்க, உலகம் பூரா தேடி இருக்காங்க, இவரை பத்தி ட்ரேஸே கிடைக்கல. அப்புறம் தானா வந்ததுல அவங்களுக்கு எல்லாம் பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அதே கம்பெனிக்கு அப்ளை பண்ணி இப்போ ஃபாரின்ல தான் அவர் இருக்கார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்கையில அவரே சொன்னது இது பூராமே. ஆனா அவர் எப்படி சொன்னார்னா இல்யூஷன் சொல்லல, உண்மையாலுமே எனக்கு செஞ்சு வச்சுட்டாங்க, நான் அந்த ஐயா வைகுண்டர் கோயிலுக்கு போய் தான் எனக்கு அது சரியாச்சு அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா அவரோட எக்ஸ்பீரியன்ஸா அவர் சொல்றார், அது அவருக்கு உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து நம்ம வந்து கற்பனைலாம் சொல்லக்கூடாது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜோதிடம் என்ன, ஜாதக ரீதியா என்ன கிரக அமைப்பு, அப்படி நம்ம போய் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது கிரக அமைப்பு அழகா காட்டுது. மனம் வலிமையா இல்ல. மனதின் அதிபதியான சூரியன் 5க்கு 12ஆம் இடமான 4ல, 6ஆம் அதிபதி 5ல, அப்ப மனக்குழப்பம். லக்னாதிபதியும் வலு இல்லாம 12ல இருக்கார் கேது பகவான். அப்போ இந்த சூழல்ல அதுவும் கேதுவுடைய நட்சத்திரம் அங்க போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைகள் சிவியரா இருக்கும் பொழுது அஸ்வினி 2 முடிஞ்சு அஸ்வினி 3 வந்து 7ஆம் இடத்துல ராகுவும் வந்துட்டார். அப்ப ராகுவோட பார்வை நேரா எங்க விழுகும், கேது லக்னாதிபதி மேலதான் எப்பவுமே இருக்கும்.
அப்போ இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் இந்த இல்லூஷனை கிரியேட் பண்ணிடுச்சு அவருக்கு. ஆனா அந்த நெகட்டிவ் இல்லூஷனை ஒரு பாசிட்டிவ் இல்லூஷன் தான் முறியடிச்சிருக்கு. இது தானா நிகழ்ந்திருக்கு. அது இறைவனோட சித்தம். அப்போ இந்த மாதிரி பாதிப்புள்ள நபர்கள் வரும் பொழுது அவங்க சொல்றத மறுத்து பேசக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது, கற்பனைன்னு சொல்லக்கூடாது. ஆமா சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்க மனம் நேர்மறையா இல்லூஷனா உணர்ற அளவுக்கான பரிகாரங்களை நம்ம கொடுக்கணும். தம்பி, உனக்கு செய்வனதான் பண்ணிருக்காங்க, உனக்கு பில்லி சூன்யம் தான் இருக்கு, உனக்கு கண் திருஷ்டி நிறைய இருக்கு, இதனாலதான் இந்த பாதிப்பு. நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். நீ இந்த கோயிலுக்கு போ, உன் ஜாதக ரீதியா இந்த கோயிலுக்கு போனா உன்னுடைய பில்லி சூனியம் ஏவல் கண் திருஷ்டி எல்லாம் தவிடுபடி ஆயிரும். அந்த தேவி உன்னை காப்பாத்துவா. நீ போப்பா, நம்பி போ. அங்க போய் எனக்கு எல்லாம் சரியா போச்சுன்னு நினைச்சு வேண்டிக்கோ, எல்லாம் விலகிரும்னு சொல்லி பாசிட்டிவ் இல்லூஷனை கொடுக்கணும். இதுதான் அந்த நெகட்டிவ் இல்லூஷனுக்கான தீர்வு. இது யார் கொடுக்க முடியும்? ஒரு தெளிவான ஏஎல்பி ஜோதிடரால தான் கொடுக்க முடியும். அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி சிக்கலான விஷயங்களுக்கு தீர்வு காண முடியும். எப்படி? அதற்கான வழிமுறைகளை அழகா பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார். சரி, ஒரு சாதாரண மனிதன் ராகு கேதுக்களுடைய நட்சத்திரங்கள் வருகிறது, அந்த நட்சத்திரங்களுக்குரிய ராகுவோ கேதுவோ தவறான பிளேஸ்மெண்ட்ல உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா முன்கூட்டியே அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள்ல இறங்க முடியும். என்ன பண்ணலாம்? மனதை திடம் பண்ணுவதற்கான வேலைகளை செய்யணும். மனதை எப்படி திடம் பண்றது? நேர்மறை எண்ணங்களை மட்டுமே மனதுல உழல விடணும். அதுக்கு என்ன செய்யலாம்? மெடிடேஷன் கற்றுக்கணும். டெய்லி ஒரு 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணணும், காலையிலையும் சாயந்தரமும். நல்ல எண்ணங்களை மனசுல பதிய விடணும், நேர்மறையான எண்ணங்களை மனசுல சுழல விடணும், எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை அணுகாம பாதுகாக்கணும். இது நம்மளால முடியும், நம்ம கையில தான் இது இருக்கு. இதுதான் இதற்கு தீர்வு. ஆனா இதெல்லாம் செய்யணும்னா உங்களுடைய ஜாதகத்துல எப்போ ராகுவோட நட்சத்திரம் வருது, எப்போ கேதுவோட நட்சத்திரம் வருது, அவங்க எங்க உட்கார்ந்து இருக்காங்க, அது உங்களை பாதிக்குமா பாதிக்காதா, இதெல்லாம் தெரிஞ்சாதானே செய்ய முடியும். அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஜாதகத்தை ஒரு நல்ல ஏஎல்பி ஜோதிடர்கிட்ட கொடுத்து, எனக்கு இந்த அமானுஷ்யமான விஷயங்களால பாதிப்பு வருமா, அப்படி வரும்னா எந்த காலகட்டத்துல வரும், அதை தடுப்பதற்கு நாங்க என்ன செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், என்ன மாதிரியான விஷயங்களை நாங்க பின்பற்றணும், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொண்டோமானால் இத்தகைய பாதிப்புகளிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நம்ம மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தாரையும் நம்ம நண்பர்களையும் உறவினர்களையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். வாழ்க வளமுடன்.